கர்மயோகம். அப்போ உடலினும் மேலானது புலன்கள், அவற்றை விட மேலானது மனம், மனதை விட புத்தியும், புத்தியை விட ஆத்மாவும் மேலானது. நல்லா கவனிக்கணும். உடலை விட மேலானது புலன்கள், அவற்றை விட மேலானது மனம், மனதை விட புத்தி, புத்தியை விட ஆத்மா. அப்போ ஒரு ஆத்மா, நல்ல ஆத்மா, பரமாத்மான்னு சொல்கிறோம், உயர்ந்த ஆத்மான்னு சொல்கிறோம். அப்போ அந்த புத்தி நல்லா இருந்திருக்கு. புத்தி நல்லா இருந்ததுக்கு காரணம் மனம் பக்குவப்பட்டிருக்கு. மனம் பக்குவப்பட்டதுனால அவனுடைய புலன்கள் அடக்கத்தில் இருந்திருக்கு. அதனால தான் அந்த காரியங்கள்லாம் சக்தியாக அழகாக வந்திருக்கு. புலன்களை வெல்லாவிடில் அவை மனம் புத்தியை விட பலமற்றவை ஆயினும் அதிக வலிமை பெற்றுவிடும். புலன்கள் அடக்கலைன்னா மனம் புத்தியை பலமற்றவை ஆக்கி வலிமையாயிடுது. பகவான் அடுத்த என்ன சொல்கிறாருன்னா, காமத்தை அழிக்கணுன்றார். நீண்ட கரங்களை உடையவனே, புத்தியை காட்டிலும் ஆத்மா மிகவும் மேலானவன், நுண்ணியமானவன், பலம் உள்ளவன் என்று அறிந்து புத்தியினால் மனதை வசப்படுத்தி காமம் என்கிற வெற்றி கொள்ள முடியாத பகைவனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுக்கு இயற்கையாகவே விருப்பு வெறுப்புகள் உண்டு. போகப் பொருள்களின் புலன்கள் சேர்க்கையில் புத்தியை கொண்டு ஆராய்ந்தால் விருப்பு வெறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்படித்தான் புத்தியினால் மனதை வசப்படுத்த வேண்டும். காமம் வெற்றி கொள்ள முடியாத பகையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. காமத்துக்கு அத்தனை வலிமை கிடையாது. அது புத்தி, மனம், புலன்கள் இவற்றின் வாழ்வதற்கிடம் பெற்று அவற்றின் பலத்தில் தானும் பலம் பெற்று விடுகிறது. ஒரு கட்டத்தில் புத்தி, மனம், புலன்களைப் போலவே தானும் ஆத்மாவின் பலம் பெற ஆரம்பித்து விடுகிறது. அப்போது அது வெற்றி கொள்ள முடிகிறது. அப்போ அதை அடக்க முடியாத பகையாக வருது. ஆத்மா தன்னுடைய சொரூபத்தை அறிந்து மனம், புத்தி, புலன்களை அடக்கிவிட்டால் காமம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். கர்மயோகம் முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக நம்ம ஞான கர்ம சந்நியாச யோகம் படிக்கணும்.